கவின் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? கவின்கிற பேர் உள்ளவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது டாக்டர் தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. பிரேமானந்த் நீதித்துறையில் மிகப்பெரிய நீதி பரிபாலனம், வக்கீல் தொழில் இதிலெல்லாம் சிறப்பான முறையில் இவங்க இருப்பாங்க. சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ்ங்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. இவங்க சுறுசுறுப்பு ரொம்ப கம்மியானவங்களை இவங்களை பார்க்கவே முடியாது. லோகேஷ்ங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன்ற ஒரு எழுத்தோட தொடர்புடையது. இவர் சகோதர பாசம் அதிகமாக உடையவங்க. பரத் அப்படிங்கிறவங்க நுண்ணிய சிந்தனைகள் உடையவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. ராஜேஷ் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? ராஜேஷ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சினிமா சம்மந்தப்பட்ட துறையிலையுமே அவங்க ஒரு நல்ல முறையில் ஒரு பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் வியாபாரம் எல்லாம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு அனுகூலங்களை இவங்க பெறலாம். அஜித் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? அஜித் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரைப்படத்துறையில் நம்ம பார்க்குறோம். திரைப்படத்துறையில் திரைப்பட சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லை, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் ஜெர்மாலிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம் சார். நம்ம இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே பெயர் அடிப்படையில் என்னென்ன வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் பார்த்துருந்தோங்க சார். ஆண்கள் பேர் பெண்கள் பேர் இரண்டுமே பார்த்துருந்தோம். மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குங்க சார். ஸோ இப்போ அதன் அடிப்படையில் பார்ட் 2 நம்ம இதை பண்ண போகிறோம். இது ஆண்கள் சார்ந்த பெயர்களாக இந்த பதிவு இருக்க போகுதுங்க சார். இப்போ ஒவ்வொரு பெயர்களுக்கும் பின் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் என்னென்ன, இந்த பெயர் வைத்து ஜாதகமே இல்லை ஆனால் எனக்கு பெயர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு பல பேர் இருக்காங்க சார். ஸோ அந்த பெயர் வைத்து அவங்க வாழ்க்கையை நம்ம எப்படி கணிக்கிறோம் அப்படிங்கிற இதை தான் நம்ம பார்க்குறோம் சார். அந்த வகையில் முதல்ல அரவிந்த் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் சார்? அரவிந்த்னு பேர் இருக்கவங்களுக்கு தகப்பனார் மூலமாக வரக்கூடிய பூர்வீக சொத்துக்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மிக வெற்றிகரமான ஒரு சூழல் கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டாங்கனாக்கா மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டருக்கே படிச்சிருக்காரு அப்படின்னாலும் அது ஒரு கிளினிக் வைக்கும்போது அவருக்கு நல்ல ஈர்ப்பு சக்தி அந்த கிளினிக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த அரவிந்தன்னு பேர் இருக்கும்போது அரசு துறை, வியாபாரத்துறை, அது மாதிரி பூர்வீகத்தில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாமே சிறப்பான ஒரு முறையில் கிடைச்சிடும். தகப்பனாருடைய ஆதரவு முழுமையாக இருக்கும். இதில் எங்கே நெகட்டிவ் வரும்னு கேட்டிங்கன்னா திருமண விஷயத்தில் மட்டும் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணத்தை காட்டிலும் அமைகிற திருமணமாக பண்ணிக்கிறது, அப்ரூவ்டு திருமணமாக, அதாவது தாய் தந்தையர் பார்த்து பண்ணிக்கிற திருமணம் தான் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவின் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? கவின்கிற பேர் உள்ளவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது டாக்டர் தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. இதில் வியாபாரத்துலேயும் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைக்காலஜிக்கலான சில டிஸ்டர்பன்ஸுகள் இவங்களுக்கு உண்டு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு இடத்துல போய் உதவியை செய்வாங்க. ஆனால் உதவி செய்யும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி இவங்களுக்கு பேக் ஃபயர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். தாயாரில் ரொம்ப தாயார் மேலே ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. தாயாரை ரொம்ப அந்யோன்யமாக அம்மாவை பார்த்துக்கிற ஒரு சூழல் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அம்மா மாதிரி தாயுமானவர்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல எல்லா விதமான உதவிகளும் இவங்க செய்வாங்க. பிரேமானந்த் இந்த மாதிரி பேரக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? பிரேமானந்த் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். பிரேமானந்த் அப்படிங்கிறது பீல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேர். இது பார்த்தீங்கன்னாக்கா தொழில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்டது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, புதிய படிப்புகளாக இப்போ வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதே மாதிரி தாது பொருட்கள், ஜியாலஜி, அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க அதில் தாராளமாக படிக்கலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறத பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லபடியாகவே உதவி செய்வாங்க. அரசு தொழிலில், அரசு சம்மந்தப்பட்ட நீதித்துறையில் மிகப்பெரிய நீதி பரிபாலனம், வக்கீல் தொழில் இதிலெல்லாம் சிறப்பான முறையில் இவங்க இருப்பாங்க. சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் விட சொல்லக்கூடிய, அதாவது தலைமை பதவின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைமை பதவியை நிச்சயமாக அவங்க அடைவாங்க. படிப்படியான முயற்சிகள் மூலமாக, வேலையின் மூலமாக நிச்சயமாக அடைவாங்க. மணிஷ் இந்த பேருக்குடைய நபர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குங்க சார்? மணிஷ் அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட தன்மை கூடியது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, அதே மாதிரி உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியது, உதவி செய்யக்கூடிய எண் தானே தவிர்த்து இந்த எழுத்தில் பேர் கொண்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா சுய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடாது.
ரொம்ப சந்தோஷத்தை எதிர்பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சம். ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆனந்தம் காணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மனிஷுங்கிற பேர் இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் நிம்மதியை பெற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. தீபக் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? தீபக் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ்னு பேர். ஒன்று வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைகிறவங்களும் அதே மாதிரி மிகப்பெரிய கீழே போகிறவங்களும் உறவு முறைகளில் திடீர் மறைவு அந்த மாதிரியான ஒரு சூழலும் இந்த தீபக்குங்கிற பேர் உள்ளவங்களுக்கு உண்டு. திடீர் மறைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்குரிய தொழில்கள். இப்போ ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்காரு, டாக்டருக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்ணி சேர்றது, ரத்தம் சம்மந்தப்பட்ட தீயணைப்பு சம்மந்தப்பட்ட தீயணைப்பு பொருட்கள் வியாபாரம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ராங் இமோஷன்ஸ், இந்த டிங்கிற எழுத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே வில்லு நாணயற்றிய வில்லு மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ராங் எமோஷனல்ஸ் இருக்கிறதுனால அந்த எமோஷன்ஸ் வந்து டார்கெட் பேஸ்டாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. காலையில் எழுந்துச்சோன்னே இதுதான் டார்கெட்டு, இந்த வாரத்தில் இதெல்லாம் நம்ம முடிச்சாகணும்னு சொல்லி டார்கெட் பேஸ்டு பிஸ்னஸ்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. லோகேஷ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? லோகேஷ்ங்கிறவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. இவங்க சுறுசுறுப்பு ரொம்ப கம்மியானவங்களை இவங்களை பார்க்கவே முடியாது. லோகேஷ்ங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணன்ற ஒரு எழுத்தோட தொடர்புடையது. இவங்க வந்து சகோதர பாசம் அதிகமாக உடையவங்க. அடுத்தவங்களுக்காக சகோதரனுக்காக நம்ம வந்து நிறைய உதவிகளை செய்யக்கூடியவங்க. படித்த படிப்பு நிச்சயமாக உதவி செய்யும். சில பேர் படித்தது ஒன்றா, வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரத்துறையும் நல்ல வெற்றியை கொடுக்கும். குமரன் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? குமரன்கிறவங்க இயல்பாகவே நீங்கள் வந்து சந்திரனுக்குரிய ஆதிக்கம், தாய் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, தாய்மானவராக இருப்பாங்க, பிஸ்னஸில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான தொழில்கள், அதாவது சந்திரனுக்குரிய தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வெற்றிகரமான, அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, பால் பொருட்கள் சம்மந்தப்பட்டது. இதில் இந்த குமரன்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியது. சிபி அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? சிபின்னா நீங்கள் எஸ்ஐபிஐன்னு இருக்குது, சிஐபிஐன்னு இருக்குது. ரெண்டுக்குமே வித்தியாசம். ரெண்டுமே ஒலி அமைப்பில் ரெண்டுமே ஒன்றாக தோன்றினாலும் எஸ்ஸுங்கிற எழுத்து எஸ்சிங்கிற எழுத்து ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த எஸ்ஸுங்கிற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிபியில் வந்து எஸ்ஸுங்கிற எழுத்து ஆரம்பிச்சதுனாக்க பொதுவாக வந்து பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள், நல்ல திருமணம், நல்ல துணைவி, இதெல்லாம் வந்து நல்லா சேரும். இதுக்கு நெகட்டிவாக உள்ளது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உடல் வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு சுமையை ஏற்படுத்துகிற மாதிரி உடல் எடை கூடும். ஸோ அந்த உடல் எடையை கூட்டுற மாதிரி வந்து உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அதற்குண்டான வந்து எக்ஸசைஸைஸும் பண்ணிக்கணும். அவங்க உடல் எடை கூடுதல் வந்து உங்களுக்கு ரொம்ப நடக்கும். அதே மாதிரி தோலில் வந்து ஒரு வியாதி வர்றது, தோல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு இயல்பாக காணக்கூடியது ஒன்று. சியில் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இதே இது வந்து மாறும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா படித்த படிப்புக்கேற்ற முன்னேற்றம். ஒரு படிப்பு படித்தாங்கன்னா அந்த தொழில் செய்வாங்க கண்டிப்பாக. படித்த படிப்புக்கேற்ற முன்னேற்றம், மாத சம்பளத்தில் வேலை பார்க்குறது ரொம்ப சேஃப் இவங்களுக்கு. இவங்க மூலமாக நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு உதவிகளையும் இவங்க செய்வாங்க. பரத் அப்படின்னு பேரக்கூடிய நபர்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்க சார்? பரத் அப்படிங்கிறவங்க நுண்ணிய சிந்தனைகள் உடையவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. வியாபாரத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தாய் மேலே ரொம்ப பிரியமாக, தாயார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவங்க. மனதில் வந்து ஆக்சுவலாக தாயார் மேலேனா 2 விதமான டைப்பும் உண்டு. தாயார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கவங்களும் உண்டு, தாயாரை விட்டு ரொம்ப விலகி இருக்கவங்களும் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் ரொம்ப உண்டு. அதே மாதிரி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இன்ஜினியரிங் தொழில் சம்மந்தப்பட்டது தாராளமாக அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியது. இன்ஜினியரிங் சம்மந்த படிப்புகள், சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். ஆனந்த் அப்படின்னு பேருக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? ஆனந்துங்கிறது பொதுவாகவே வந்து ஆனந்தத்தை விரும்பக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் முயற்சி பண்ணுறது, வேலைக்கு சேர்றது, கொஞ்ச நாள் வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வர்றது, அதே மாதிரி மனைவி மூலமாக ஒரு பெரிய சொத்துக்களை பெறுறது, ஆதாயத்தை பெறுவது இந்த பேருக்கு நிச்சயம் உண்டு. சந்தோஷ் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? மிகவும் லட்சுமிகரமான பேர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த சந்தோஷங்கிற பேரை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இந்த சந்தோஷங்கிற பேரில் உள்ளவங்க நீங்கள் 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று வந்து மிகப்பெரிய பண வருமானம், போக்குவரத்து, பூர்வீக சொத்துக்கள், நல்ல திருமணம், இதெல்லாம் அடைஞ்சவங்களும் இருப்பாங்க. இதில் ரொம்ப தோல்வி அடைஞ்சவங்களும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, இதை தான் மையம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பூர்வீக சொத்து, விவாகம் 2 தான் மையம். அப்படி பார்க்கும்போது 2 பக்கமும் எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு வரும்போது பூர்வீக சொத்தில் பிரச்சனையோடு இருக்கிறது, திருமண முறிவு ஏற்படுறது இதில் பார்க்கலாம். ஆகாஷ் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? ஆகாஷ் அப்படிங்கிற போது தந்தையாருடைய சொத்து, கண்டிப்பாக பூர்வீக சொத்தை இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்க பெறுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்காது. நிச்சயமாக வந்து இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இவங்களுக்கு நிச்சயமாக இல்லை.
அதே போல் வியாபாரங்களை நல்லா பண்ணுவாங்க. வியாபாரத்துறையில் அரசு தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கனாக்க இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம், லக்ஸுரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம், திரைப்படத்துறையில் வெற்றி அடைகிறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. செந்தில் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? செந்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முரண்பாட்ட எண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடியது. முரண்பட்ட எண்ணுன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னாக்கா, உங்களுடைய உண்மையான எண்ணங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க வந்து எதை சொல்ல நினைக்கிறாங்களோ இவங்க சொல்ல நினைக்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கிறதுனால வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஹர்டில்ஸை சந்தித்து தான் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவாங்க. வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய வெற்றி கிடைக்காது. ஆனால் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திரைப்படத்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி போலீஸ் துறைன்னு சொல்லக்கூடியது, டாக்டர் சம்மந்தப்பட்டது, இராணுவம், இதுலாம் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. அசோக் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? அசோக்குங்கிறது எப்போவுமே வந்து வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றம். எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெப் முன்னேற்றம் ஆணிச்சுனாக்கா கீழே இறங்காத முன்னேற்றம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே இறங்குற முன்னேற்றம் தேவையே இல்லை. அது கீழே இறங்காத முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அரசு தொடர்புடையான விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். அன்னை மேலே, தாயார் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. விமல் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? விமல்ங்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதிர்ஷ்டகரமாக விவாகத்தை பொறுத்த வரைக்கும் விவாகம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வாழ்க்கையே இருக்கும். விவாகம் வந்து நல்ல முறையில் அமைஞ்சதுனாக்க இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அதே விவாகம் வந்து ஆகவே இல்லை, அல்லது விவாகம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க விமல்ங்கிறவுக்கு ஏர்லி டைப்லேயே மேரேஜ், ஏர்லி ஏஜஸில் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா திருமணங்கிறது தான் திருப்பு முனைங்கிறதுனால ஏர்லி மேரேஜஸில் திருமணம் பண்ணுறது நல்லது. அஜித் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? அஜித் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரைப்படத்துறையில் நம்ம பார்க்குறோம். திரைப்படத்துறையில் திரைப்படம் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லை, லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வியாபாரம், லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம், பெரிய பெரிய காரு, சென்ட்டு, இந்த மாதிரி லக்ஸுரி பொருட்கள் வியாபாரம், புராதன பொருட்கள் வியாபாரம், அரசு சார்ந்த பிரச்சனை, அரசு சார்ந்த தொழில்கள், இதில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி வர்றது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ராஜேஷ் அப்படின்னு பெயர் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? ராஜேஷ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை மேலே ரொம்ப வந்து பிரியமாக இருப்பாங்க. வியாபாரம் மிகப்பெரிய வெற்றி. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டடாகவே இருப்பாங்க. பிஸ்னஸ் மைண்டில் இவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி உண்டு. அதே போல் பார்த்திங்கனாக்கா சினிமா சம்மந்தப்பட்ட துறையிலையுமே அவங்க ஒரு நல்ல முறையில் ஒரு பெண்கள் ஒரு விரும்பக்கூடிய பொருட்கள் வியாபாரம், சினிமா சம்மந்தப்பட்டது, காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்டது, பியூட்டி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டதுலாம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு அனுகூலங்களை இவங்க பெறலாம். வசந்த் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? வசந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி சம்மந்தப்பட்டது. இது லக்ஸுரி சம்மந்தப்பட்டதுன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகத்தை தான் அனுபவிக்கணும்னு எப்பயுமே விருப்பப்படுவாங்க. இவங்க நினைக்கிற மாதிரியே இவங்களுக்கு அந்த சுகமும் வந்து அமையும். நல்ல திருமணமும் உண்டு. திருமணத்துக்கு பிறகு பெரிய பெரிய திருப்புமுனை உண்டு. பெரிய பெரிய அந்த பியூட்டி பார்லர் நடத்துறது, மேக்கப் மேனாக இருக்கிறது, அழகு சார்ந்த பொருட்கள், கண்ணுக்கு குளுமை தரக்கூடிய பொருட்கள் வியாபாரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ராம்குமார் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? ராம்குமார் அப்படின்னு பேர் வச்சுட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிவாத குணங்களை நம்ம பார்க்கலாம். பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பேர் உள்ளவங்களுக்கு. பிடிவாதம் அதிகமாக இருந்தாலும் கூட இவங்க ஒரு கட்டத்தில் நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க தொழில் சார்ந்தோ அவங்க பர்சனல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியையும் அடைவாங்க. ஸோ பிடிவாதமாக இருக்கே இந்த குழந்தை அப்படி இருக்குன்னு நீங்கள் தகப்பனார் தாயார் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்க போக்கிலே விட்டுட்டிங்கனாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைவாங்க. பார்த்திபன் அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? பார்த்திபன்கிறது வியாபாரத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது. போலீஸ் துறை, ப்ரெஸ்ஸு, போக்குவரத்து, ப்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய பத்திரிகை துறை, போலீஸ் துறை, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பவர் சம்மந்தப்பட்டது. பீனாலே நல்ல பவர் கிடைக்கும் உங்களுக்கு. எந்த துறையில் இருந்தாலும் நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. குறிப்பாக வந்து அரசாங்கத்துறை, அரசு துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறையில் மிகப்பெரிய நல்ல பெரிய லாயர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பியில் ஸ்டார்ட் ஆகுங்க. பார்த்திபன்கிற பேரில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஜீவா அப்படின்னு பெயரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார்? ஜீவாங்கிறவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சைக்காலஜிஸ்ட். அடுத்தவங்க மனசில் என்ன ஓடுதுங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அடுத்தவங்க மனதுனா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க மனசில் என்ன ஓடுது, சைக்காலஜிக்கல் ஸ்டடி சம்மந்தப்பட்டது, அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, புரிஞ்சிக்கிட்டு ஒரு உதவியை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. இவங்க வந்து பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வியாபாரம் பண்ணுறது, அதே மாதிரி பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது, பெண்களாக இருக்கும்போது ஆண்கள் சம்மந்தப்பட்ட ஜீவானா நீங்கள் ஆண்கள் பேர் பெண்கள் பேர் இருக்குது ஜீவாவில் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஆண்களுக்கு பெண்கள், அதாவது பெண்கள்னால் பெண்களுக்கே ஒரு உதவிகரமாக இருக்கிறது ரொம்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க.
நம்ம ஆண்களுக்கு பல பெயர்கள் பத்தி பார்த்தோங்க சார். அதுக்கான பலன் அவங்க எப்படி இருக்க போறாங்க முழுமையா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.